ஸ்டேட்ல உங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிற நியூஸ் வந்துட்டே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு இது என்னன்னா சார், ஒரு குழந்தை பிறக்கும்போது நிறைய லேபர் பெயின் இருக்கும், நிறைய கத்தல் சத்தம் கேட்கும். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட அந்த அழகான அழுகை சத்தம் மட்டும் தான் அவங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு தேதிக்கு எங்களுக்கு அது மட்டும் தான் கேட்குது. எனக்கு லாஸ்ட் 2 months நான் பட்ட கஷ்டம் எல்லாரும் தான் பட்டிருக்கோம். எல்லாரும் இந்த படத்துல இன்னைக்கு ஒரு டீம் வந்து ஜெயிச்சிருக்கே தவிர யாரும் ஒரு இண்டிவிஜுவலோ ஜெயிக்கலன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். நான் நிஜமாவே அதை நான் வந்து மழப்பணும்னு சொல்ல வரேன், டோன்ட் கெட் மீ ராங். பட் இந்த சந்தோஷமான நேரத்தில் எதுவுமே எனக்கு நெகட்டிவ் தோணவே மாட்டேங்குது. ஸோ நான் அதான் சிரிச்சுட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு ஏன்னா லாஸ்ட் இந்த 1 week நாங்கள் ஒரு டீமாக, நானாக இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், சிம்மாவாக இருக்கட்டும், சந்தோஷ் அண்ணா இருக்கட்டும், கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது எவ்வளோ தியேட்டரில் போனாலும் ஜனங்களோட சந்தோஷம், இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு சொன்ன மாதிரி ஹிந்தியில் தெலுங்குல நான் இது பார்த்துருக்கேன். ஒரு டெய்லி ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஹீரோஸ். அந்த மாதிரி படங்கள் வருஷம் வராது. இந்த ஜிகர்தண்டாக்கு வந்து என் ஃபோன் அதான் நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தேன், என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காது. ஆனால் அதுவும் பேராசை. ஃபோன் எடுத்து நம்பர் தெரியலனாலும் எடுத்து சொல்லுங்கள் சார் ஜிகர்தண்டா பார்த்தீங்கன்னான்னு கேட்குற ஒரு பேராசை. எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அண்ட் அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ். செம்ம கட்சிட்டு அவனுக்கு இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரியவங்க சொல்லும்போது அது செம ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அதான் இந்த நேரத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது தவிர வேற ஒன்றுமே எனக்கு மைண்டுக்கு வரல. பேர் வந்து சார் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேர் வந்து ஒரு இல்லனுக்கு போயிருக்கிற ஒரு மனத்தாங்கல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற சமாதானம் இல்லையே சார். நான் ஆக்சுவலாக அடுத்த படங்களுக்காக பேசுறதுக்காக தான் மெயினாக கூப்பிட்டேன். இந்த படத்துக்கு சமாதானம் சொல்ற வெற்றிக்கு சமாதானம் கிடையாது சார். ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு சமாதானம் சொல்ல முடியாது. நான் ரிலீஸ்க்கு முன்னாடி இதே வார்த்தை தான் பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து சடனாக நான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண விஷயம் கிடையாது. இதே இடத்துல ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சீனியர் சார் கிட்ட சொல்லியிருந்தேன், இது நடக்க போகுது சார், பார்த்துங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, இதான் நடக்கும், இந்த படம் ஜெயிக்கும், நல்ல படம் பேர் வாங்கும், இதான் எனக்கு இந்த பேர் படத்தை வந்துட்டு இந்த படத்தை இந்த பையன் சப்போர்ட் பண்ணால் ஒரு நல்ல பேர் வரும். அது அப்படியே அமைஞ்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் யூ ரிமெம்பர் தட் கான்வர்சேஷன் சார். சார், இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஏற்பட்ட நிலைமை நிஜத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? விஜய் சேதுபதிக்கு ஏற்பட்ட சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? நடிக்க வைக்க முடியுமா ஒரு ஹீரோ? இல்ல இதே கிடையாது, நீங்களும் ஒரு ஹீரோ தான். யாராவது ஒரு ரவுடியை வச்சு ஒரு டேட் வாங்க முடியும் அப்படின்னா சாத்தியமே. அந்த கேள்வி பதில் சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீன் பண்ற பெரிய மனசு என் ஃப்ரெண்டு விஜய் பண்ணாங்க. நிஜமா இவர் எந்த ஹீரோவாவது இந்த எவனோ ஒரு சீன் சடனாக ஒரு ஹீரோ வரான், அந்த சீன்ல வந்து ரவுடி மாதிரி அவனை மிரட்டிட்டு போறான், அவனும் அப்படியே பம்மிக்கிட்டு சரி என்ன அப்படின்னு சொல்றான். அது பர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்குலாம் நாங்களாம் அமேசிங் தட் வந்து அவர் கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாத ஒரு ஹீரோ அவ்வளோ ஒரு பெரிய மனசு பண்ணி வந்து நடிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதிக்கு பெரிய தேங்க்ஸ். பயங்கர ஃபேன் அவரோட ஒர்க்னா. ஸோ இந்த படத்துலையும் அவர் கெட்ட காமிச்சிருக்காரு. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நடக்கிறது எல்லாமே உண்மையில் நடக்குமான்லாம் பயப்பட முடியாது. பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஆனால் நான் எந்த ரவுடிகெல்லாம் சுற்றி அவனை பற்றிலாம் கதெல்லாம் எழுதுறேன் அவ்வளோ தைரியம் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் வந்து மிரட்டி படம் பண்ண வைக்கல. ஸோ அந்த மாதிரி படம் அந்த நிலைமை வந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு பேச வேண்டிய நிலைமை தான் அந்த பெட்டு. இல்லைங்க, அது சினிமாவும் ரியல் லைஃபையும் எல்லாத்தையும் ஆனோன்னா அது டைரக்ட். இது வந்து நான் கண்டிப்பா இந்த கேள்வி கார்த்திகிட்ட கேட்கறேன். பாலிவுட்ல வந்து இது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அண்டர்வேர்ல்டோட ஆதிக்கம் இருக்கு. ஆனா நீங்க இதை வச்சிருக்கிறத பார்த்தா ஒருவேளை தமிழ்நாட்டிலேயே அந்த இல்லைங்க, எனக்கு நான் தமிழ்நாட்டில் நான் தமிழ் பையன் தான். நான் இது வரைக்கும் 35 வயசு ஆகுது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து 13 வருஷம் ஆகுது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த இன்சிடென்ட்டும் பார்த்தது கிடையாது. ஸோ இது ஒரு ஃபிக்ஷன். நீங்க சொன்ன மாதிரி பாலிவுட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். பட் இது நான் சொல்ல வேண்டிய பதில் கிடையாது. கார்த்தியை தான் கேட்கணும். அவன் வந்து என்னங்க நான் எழுதின கதை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கேன், அவன் டென்ஷன் ஆகிடும். ஸோ நான் அவனுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்குறேன். இப்போதான் சார் வரும்போது கார்த்தி ஃபோன் பண்ணாப்புல. அண்ட் கார்த்தி வந்து ரொம்ப நேரம் இந்த படத்தை பாராட்டி பேசினாரு. அண்ட் எனக்கு கார்த்தி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ நான் கார்த்தி படம் பார்ப்பேன், கார்த்தி என் படம் பார்ப்பாரு. பட் படத்துக்கு படம் இப்படி பேசிக்க மாட்டோம். ஸோ அதான் சொன்னேன், ஒரு சில படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். பட் அந்த ஃபோன் எடுத்து பாராட்டுற அளவுக்கு சில படங்கள் தான் அவங்கள அந்த பட்டன் அமுத்த வைக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு. ஸோ கார்த்தி மட்டும் நிறைய பெரியவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஏ விஜய் சார் இப்போ தான் ஃபோன் பண்ணி 1 hour படத்தை பற்றி பேசினாரு. ஸோ எல்லாருமே இப்போ பாம்பேலேருந்து சந்தோஷ் சிவன் சார் மெசேஜ் பண்ணுறாரு, லிங்குசாமி ஃபோன் பண்ணாரு. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க ஃபோன் பண்ணி படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு. சார் நான் சந்திக்கிறேன், நீங்க சந்திக்கிறீங்க.
இல்லை சார், இது எப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமா இதே கேள்வி நான் வந்து அப்படி இப்படி புல்லெட்டை டாச் பண்ற மாதிரி டாச் பண்ணிட்டு இருக்கேன். காதலை பத்தி எனக்கு ஜென்ரலா பேசுறதுல வந்து எந்த விதமான ஒரு அது ஒரு ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த வே ஐ ஆம். பட் கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது போன வருஷமும் சொன்னேன். எங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆனோன்னு இந்த கேள்வி அவருக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சிட்டீங்க. நம்ம தாடி வர்றேன் அதுதான். ஸோ இந்த கேள்வி எப்பவுமே வரும். ஸோ என்னன்னா கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். போன வருஷம் அதான் சொன்னேன். அதை பண்றதுக்கு முன்னாடி சொல்றது என் பொறுப்பு. கண்டிப்பா அந்த பதில் நான் அப்ப நீங்க எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் அது ரொம்ப பர்சனலான மேட்டருங்க. பட் தேங்க்யூ, உங்களோட ஆசை புரியுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சந்தோஷமான செய்தி அதுவா இருக்குமா? அநேகமா இந்த வருஷம் இருக்காது சார். ஏன்னா இந்த வருஷம் வந்து படங்கள் தான் முக்கியமான சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் முடியற டைம்ல மேபி பார்க்கலாம், அடுத்த வருஷம் நடுக்குமான்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் இல்லை. தெலுங்கு படங்களை சுத்தமா கம்ப்ளீட்டா நிறுத்திட்டீங்க? இல்ல சார், அடுத்த வருஷம் 2 படம் பண்றதா பிளான் இருக்கு. இப்ப என்னன்னா அங்க என்ன திட்டுறாங்க, ஏன்னா நீ இந்த பக்கம் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க 7 வருஷமா திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் நீ அந்த பக்கம் வர மாட்டீங்கன்னு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் போகும்போது வேற இடத்துல டெஃபினட்டா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஜனங்க எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ நம்ம படமே அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறாங்க. அங்கே தெலுங்குல டப் பண்ணி பயங்கர எதிர்பார்ப்புல இருக்காங்க அங்கேயும். ஸோ இந்த 3 படங்களும் அங்கே ரிலீஸ் ஆகும். கூடிய சீக்கிரம் அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபில்மும் பண்றதா ஒத்துட்டு இருக்கேன். பட் அது இன்னும் ஸ்கிரிப்ட் ஃபைனல் பண்ணல. ஸோ அடுத்த வருஷம் தான் நடக்கும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சார். நானே பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுட்டேன் அந்த படம் பண்றேன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் இப்படி பேப்பர்ல வந்துருது. நான் இன்னும் ஒத்துக்கல, அந்த எந்த ரீமேக் படமும் நான் ஒத்துக்கல. ஆக்சுவலா வேற 2 படங்கள் பேசியிருக்கோம். ஸோ இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. பட் டாக்ஸ் ஆர் ஆன் டெஃபினட்டா. அது கன்ஃபார்மான சொல்லுவேன். திருமணம் காதல் திருமணமா இருக்குமா சார்? திருமணமா இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி வார்த்தை நம்ம அப்ப பேசுவோம் சார். நல்ல அது திருமணம் எப்போ இருக்குங்கிறது எனக்கு அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது காதல் திருமணமா இந்த திருமணங்கிறது நம்ம அப்போ கண்டிப்பா அந்த டைம்ல பேசுவோம். உங்க தயாரிப்புல வர போற படங்கள் பற்றி சொல்லுங்க சார். இப்போ 2 படம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். 2ம் புதுமுக இயக்குநர்கள் படம். நான் அந்த கம்பெனி செட்டப் பண்ணதே இப்போ காதல் சொல்றது எப்படிக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லா ஒன்லி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்லேயே போயிருக்கு. அந்த கம்பெனியோட மெயின் நோக்கமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு. எனக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஜட்ஜ்மெண்ட் செம்மையா இருக்கு. அவங்க வந்து இந்த படம் இது ஓடும், இந்த படம் இந்த மாதிரி அமையும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய பெரியவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற படங்கள் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. பெருசா ஒரு லெவலுக்கு ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ ஜிகர்தண்டா மாதிரி ஒரு படமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சின்ன படங்கள் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ கன்னடத்தில் நான் சொன்ன மாதிரி லூசியாங்கிற படம், அந்த மாதிரி படம், காதல் சொதுப்புது எப்படி மாதிரி படம், ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட்டை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மேபி ரிஸ்கின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி படங்களை வந்து கரெக்டான பட்ஜெட்ல பண்ணோம்னா காசு போகாது. ஸோ அதான் மெயின் ஐடியா. காசு போகாம நல்ல படங்கள் பண்றது தான் இந்த கம்பெனியை செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு தயாரிப்பு கம்பெனி கிடையாது. அது சேம் திங். நான் அசண்டாயிட்டு இருந்த டைம்ல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வலி. பிகாஸ் நிறைய பேர் நானும் கதை சொல்லி பல்ப் வாங்கிட்டேன். ஸோ புது இயக்குநர்களுக்கு நான் நிறைய ஆல்ரெடி அஸ் ஆக்டர் ஒரு 15 புதுமுக இயக்குநர் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ ஆக்டர்ஸ்க்கு கம்பெனியில் சான்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னொன்று வந்து படத்தை வந்து அது என்ன மாதிரி படங்கிறது ஜானர் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும்னு சொல்லாம எனி ஜானர் நாங்கள் வந்து புது பசங்க கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் 2 படம் லாக் ஆயிருக்கு. நான் ஜனவரி 15th 2 படத்தையும் ப்ராஜெக்ட் ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ அண்ட் 2மே டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ் தான். அண்ட் கண்டிப்பா ரெகுலர் சினிமாவா இருக்காது. அண்ட் நான் நடிகனா இருக்க ஆஸ் அன் ஆக்டரா இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசரா இருக்கட்டும், இனிமேல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். கண்டிப்பா எது பண்ணாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரைங் டு புஷ் அண்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஆசையோட தான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. தட்ஸ் வை வி செட் அப் தி கம்பெனி. உங்களுக்கு பொருத்தமான கதாநாயகி யாரு? ப்ரொடியூசர், டைரக்டர் யார் நல்ல இப்போ கதாநாயகன் படத்துக்கு கூட்டு வராங்களோ அவங்க தான் சார். நான் காஸ்டிங்ல இன்வால்வ் ஆனதே இல்லை. ஸோ 21 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நல்லா தான் அமைஞ்சிருக்கு கதாநாயகியோட ஜோடிலாம். ஸோ அது வந்து டைரக்டரோட சாய்ஸ் தான். அவங்க தான் கேட்கணும். இந்த படத்தோட ஹீரோயின் லட்சுமி மேனன் வந்து என்னுடைய ஆதர்ஸ் ஹீரோ வந்து சித்தார்த் அவரோட நடிச்சு எனக்கு பெரிய லைஃப் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன அபிப்பிராயம்? நான் சொல்லி அவங்களை பாராட்டி தள்ளிட்டேன். நான் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக பாராட்டிட்டு இல்ல கண்டிப்பாங்க. இப்போ வந்து தியேட்டர்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்டாங்க, சித்தார்த் கொஞ்சம் ஓவர சிட்டி பையன் மாதிரி பண்ணுவாங்க, லட்சுமி வந்து நல்ல நேட்டிவிட்டி கதைக்கு சூட்டாரு, ஹீரோயின் 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுமான நல்லா அதான் கதை ஒழுங்கா இருந்தா டைரக்டர் ஒழுங்கா எடுத்தாருன்னா கடமா சாங் மாதிரி சாங் அமையும், நல்ல கெமிஸ்ட்ரி அமையும். அண்ட் நான் சொன்ன மாதிரி லட்சுமி மேனன் வந்து 2ம் பண்ணும். ரொம்ப அப்படியே தூக்கி வைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, மை ஃபேவரட் ஹீரோ சித்தார்த்தங்கும். அதே நேரத்தில் பாய்ஸ் படம் பார்க்கும்போது நான் 2வது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். நான் மானத்தை வாங்கிடும். ஸோ லட்சுமி மேனன் 2மே பண்ணுவாள். ஸோ லட்சுமி கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து சித்தார்த்த பாராட்டுற மாதிரி பேச அந்த மானத்தை வாங்குற விஷயம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட பேச்சு வாங்கணும்.
ரொம்ப பெருமையா இருக்கு சார். அண்ட் சங்கர் சாருக்கும் கேவிஆனந்த் சாரும் பாராட்டினார். ரெண்டு பேரும் சங்கர் சார் இஸ் அ ஜாயிண்ட் இன் இஸ் ஓன் பிசினஸ். பட் அவர் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல ரெகுலரா படங்களை பார்த்து சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் யூஸ்வலா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எப்போ அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நமக்கு, பிகாஸ் அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்க நம்மளே எதிர்பார்த்துருக்கோம். அவங்க வந்து பப்ளிக்காக அந்த படத்தை வந்து பாராட்டும் போது நிஜமாக பெருமையாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் டீம் எல்லாருமே எங்களுக்கு ஒரு சாட் குரூப் இருக்கு, அதில் எல்லாருமே என்னமோ எங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் இந்த பாராட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாரும் பாராட்டின ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தட் அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி பாராட்டுகள் தான் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து கல்வியன் கல்வி அப்படிங்கிற ஒரு அதான் சொன்ன மாதிரி அது எனக்கு நான் அந்த கொரியன் படம்லாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இது கரெக்டான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்சர் கொடுப்பாரு. கண்டிப்பா நீங்க இந்த கேள்வி கேளுங்க, நீங்களே கேளுங்க. பிகாஸ் அவர் முதல்ல கொஞ்சம் பயங்கர அக்ரெசிவா தான் பதில் சொல்லுவாங்க எனக்கு. இல்ல சூப்பர், அப்போ போட்டி செம்மையா இருக்க போகுது இந்த கேள்விக்கும் பதிலுக்கும். பிகாஸ் நான் இன்கேஸ் நீங்க என்ன பர்சனலா கேட்குறீங்கன்னா அந்த படத்துக்கும் எங்க படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன். பிகாஸ் அந்த இந்த படம் ஒரிஜினல் கதை, அது 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். சித்தார்த், நீங்க வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து கருத்து சொல்லிடுவீங்க, கமலஹாசன் மாதிரி. உங்களை குட்டி கமல்ல கூட சொல்லுவாங்க. இல்ல இங்க இருக்குங்க சார். உங்க படத்தோட 3 விசிடியே தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப 2 நாளா பயங்கர பவர்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி சார், நாங்க முதல்ல ஒரு கடையை போய் நாங்களே பெரிய வீரர்கள் மாதிரி போய் ஒரு கடை ஒருத்தனை வந்து நாங்களே ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சி அவனை போய் கமிஷன் ஆஃபீஸர் நிறுத்திருக்கோம். அதே மாதிரி கார்த்திக்கும் நானும் ஒரு இடத்துல போனோம். இன்னும் சென்னையில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ரைட் நடத்திருக்கோம் சார். பட் அது பைரசிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மெனஸ், ஒரு வில்லன். அந்த வில்லனை ஒரே படத்துல தீர்க்க முடியாது. பட் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது என்னன்னா சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நாங்களும் சிஸ்டம் எப்படி நுழைஞ்சு எங்க படம் மட்டும் இல்லை, இப்போ விஷால் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவன் போய் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் காரைக்குடியில் போய் வேற ஏதோ படம் கேபிள் வருதுன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த ஆள் அரெஸ்ட் பண்ண வச்சாப்ல. அதெல்லாம் சூப்பரான விஷயம். கேட்கும்போது அது ரியல் லைஃப் ஹீரோஸ்ன்னு தோணுச்சு. நாங்களும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு சார். we are talking, கமிஷனோட பேசியிருக்கோம். they have said next 2 yearsல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், நடிகர் சங்கம் எல்லாருமே they are supporting this very well. So we'll see, we'll know in the next 1 year. உங்க படத்தினுடைய 3 விசிடி வந்துச்சுனால இந்த மாதிரி கடைக்கு ரைடெல்லாம் போறீங்க, நல்ல விஷயம் தான். இதே மாதிரி கொரியன் டைரக்டர், ஜப்பான் டைரக்டர் கிளம்பி இங்கே வந்தாங்க, அது அவங்க படத்தை சுத்தவங்களை கேட்க வேண்டிய சார். அப்படி ஒரு விமர்சனம் இல்ல அது இருக்கும், நான் சொன்னேன் சார். பேசுவோம், இதை வேணா எழுதாம இருக்கும். 30 காணிகளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது என்னன்னு கேட்டா அது ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு படம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்க தூங்குற நேரத்துல ட்விட்டர்ல தான் ஜாஸ்தி டைம் ஃபுல்லா கழுவி ஊட்டிட்டு இருக்காங்க. சார், ஐ திங்க் இந்த படத்தை மாதிரி பாசிட்டிவா பேசின படம் நான் என் கரியர்லயே பார்த்ததுலன்னு சொல்றேன். ஸோ அது அந்த மெயின்டைன் பண்ண அவர் சொன்னார். அவர் சொன்ன ஒரு பெரிய பேர் நான் சொல்லுவேன். கமல் சார் சொல்லியிருக்காரு, உலகத்துல 7 கதை தான் இருக்கு, எல்லா கதைக்கும் சாயல் இருக்கும், சாயல் இல்லாத கதைலாம் தேட முடியாது. அதான் இது வந்து எழுத்தாளனையோ டைரக்டரோ கேட்க வேண்டிய கேள்வி. நான் அந்த படத்தை நடிச்சேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த படத்துக்கும் என் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தைரியமா சொல்றேன். அதை நம்ம வெளியில போய் ஆர்கியூ பண்ணிக்கலாம். பட் அது there's no end to that argument. நீங்க சந்தோஷமா கொண்டாடுறீங்கல்ல, நாங்களும் வந்து பகிர்ந்துக்கிறோம். அதே அந்த விமர்சனத்தை நம்ம எதிர்கொள்ளணும். இது வந்து டைரக்டருடைய இல்ல விமர்சனம் அது நான் ஏற்றுக்கொள்ள, அது சொல்ற ரைட்டு பாக்குறவங்களுக்கு இருக்கு சார். பட் அதான் நான் சொல்றேன், எவ்ரி ஃபிலிம் ஒரு இந்த சாயல் இருக்குன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் தான் இருக்கு. அதுக்குன்னு அது பொய்யும் ஆயிடாது, உண்மையும் ஆயிடாது. பட் மெயினா அது எழுத்தாளனையும் டைரக்டரும் கேட்கிற விஷயம். ஏன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. அவங்க சார்பா நான் பேசினா தப்பாயிடும். நடிகர்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் அவசியம் இல்லையா? எனக்கு தெரியல சார், கேள்விக்கு பதில் தெரியும். உங்களுக்கு எனக்கு ரசிகர் மன்றம் இல்ல, அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் 12 வருஷத்துல எனக்கு ரசிகர் மன்றம் இல்ல. பட் அதுக்குன்னு அது தப்பா ரைட்டான்னு அது நான் சொல்றது நான் யாருமே இல்லை. ஒருத்தருக்கு இஷ்டம் இருந்தா அது பண்ணுவாங்க, இஷ்டம் இருந்தா எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ற விஷயம் கிடையாது இல்ல. ஸோ எல்லாரும் அன்போட பாசத்தோட தான் பண்ற விஷயம். ஸோ அது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. தெரியல சார், நானும் அது யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் இன்ஃபேக்ட் ரீமேக் ஆச்சுன்னா யார் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். தெரியல இது வரைக்கும். பட் கண்டிப்பா ஐ திங்க் இந்த படம் போகும்னு நினைக்கிறேன் ஹிந்திக்கு. அது காஸ்டிங் டைம்ல பார்க்கலாம், கால் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். Aisa has already seen the film. Aisa, everybody's loved the film. That's why I said that if all the biggies have loved the film, they've blessed the film. But yeah. So anyway, thank you brothers, thank you sisters, thank you so much.